ஹலோ, வெல்கம் டு தமிழா சேனல். எனக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னே தெரியல, எனக்கு வாழ்க்கையில என்ன பிடிக்குதுன்னு எனக்கே தெரியல. இம்மீடியட்டா என் வாழ்க்கைக்கு என்னதான் வேணும்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப குழப்பமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 சிம்பிளான விஷயங்க. நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நபரை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த நபர் யாரு? மைண்ட்ல வந்துச்சா? ஏன் அந்த நபரை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க? ஏன்னா அந்த நபர்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயம் தான் உங்களை பொறாமப்பட வைக்குது. கரெக்டுங்களா? ஆனா சின்ன வயசுல இருந்து நமக்கு எப்படி சொல்லி வளர்த்திருக்காங்கன்னா, கோவப்படுற மாதிரி பொறாமப்படுறதும் ஒரு கெட்ட புத்தி அப்படின்றது மைண்ட்ல ஏறிச்சு. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. நம்ம யாரையாச்சும் பார்த்து பொறாமப்படுறா, ஆமாம்பா நான் பொறாமப்படுறேன், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்றது மனசாட்சியோட ஒத்துக்கணும். இப்படி ஒத்துக்கிட்டா என்ன ஆகுனா, அந்த ஆள்கிட்ட எந்த விஷயம் உங்களை பொறாமப்பட வைக்குது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருங்க இல்லையா? கண்டுபிடிச்சிட்டா அந்த விஷயத்த நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கரெக்டா? இதுக்கு ஒரே வழி என்னன்னா, அந்த நபர்கிட்ட எந்த நபரை பார்த்து நம்ம பொறாமப்படுறோமோ அவர்கிட்டயே டைரக்டா போயிட்டு, டேய் எப்படா உனக்கு இது மட்டும் வருதுன்னு கொஞ்சம் ஈகோ விட்டு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் விஷயம் பொறாம உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதுன்ற நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இமீடியட்டா எடுக்கணும்ன்றது அந்த நபர்கிட்டயே நீங்க கத்துக்கவும் செய்யுங்க. கரெக்டா? சோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யாரையாச்சும் பார்த்து பொறாமையா இருந்தா அந்த நபருக்கு இந்த ரீல்ஸை ஃபார்வர்ட் பண்ணிட்டு கொஞ்சமா ஈகோ விட்டுட்டு அவர்கிட்டயே ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்னு கேளுங்க. வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை